ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அடிக்கிற வெயிலுக்கு இதமான அடுப்பில்லாத வெள்ளை சர்க்கரை இல்லாத ஆரோக்கியமான தேங்காய் பால் அப்புறம் பாதாம் பிசின் பாயாசம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ஹெல்த்தியானது கூட. காலையில் இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த பாயாசம் குடிங்க, வயிறும் ஃபுல்லாயிரும், ஆரோக்கியமானது கூட. வாங்க இந்த தேங்காய் பால் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பாயாசத்தை கொஞ்சம் ஹெல்த்தியாக்கலாம். அதுக்கு நான் நட்ஸ் கொஞ்சம் ஊற வச்சுருக்கிறேங்க. கொஞ்சமாக பாதாம், கொஞ்சமாக முந்திரி, 2 பேரிச்சம்பழம், 2 அத்திப்பழம் எடுத்துருக்குறேங்க. கூடவே 2 பாதாம் பீசின், 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீடு. இது எல்லாத்தையும் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பாயசத்தை காலையில் குடிக்கலாம், இல்லைன்னா மதியம் குடிக்கலாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ பாயசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஊற வச்ச நட்ஸை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. எல்லா நட்ஸையும் மிக்சி ஜாரில் மாற்றுறதுக்கு அப்புறமா ஒரு பல்ஸ் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நட்ஸ் ஊற வச்ச தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நட்ஸ் ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இன்னொரு மிக்சி ஜாரில் தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் தேங்காய் எடுத்துருக்கிறேன். இந்த தேங்காயில் நட்ஸ் ஊற வச்ச தண்ணி அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அதோட பால் மட்டும் எடுத்து வச்சுருங்க. இப்போது பாயசம் செய்கிறதுக்கான எல்லா பொருளும் ரெடி. இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக்கிடலாம். அகலமான பாத்திரத்தில் ஊற வச்சுருக்கிற பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நட்ஸையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச சப்ஜா சீடு சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. எந்த கப்பால் 1/2 கப் தேங்காய் எடுத்தனோ அதே கப்பில் 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வெல்லம் கூட சேர்த்திக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பால் சேர்த்து நம்ம போட்ட பொருள் எல்லாம் ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம போட்ட பொருள் எல்லாம் ஒன்றா கலந்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக உங்களுக்கு விருப்பமான நட்ஸை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது சூப்பரான தேங்காய் பால் பாதாம் பிசின் நட்ஸ் பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பாயாசத்தை செஞ்ச உடனே கொடுக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் சில்லுன்னு வேணும்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட கொடுக்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தேங்காய் பால் பாதாம் பிசின் பாயாசம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாயாசத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.